இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவ எப்பவும் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவா. அவ சரத் சந்திராவ நிஜமாவே அவளோட அப்பா ஸ்தானத்துல தான் பாக்குறா. அதனாலதான் உங்க 2 பேர்ல அவளால யாரையும் விட்டு கொடுக்க முடியல. சரி, இப்போ பூமி உன் கூட தான் இருக்காளா? இருக்கா. சரி, ஓகே. இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நானே அங்க வந்து கூட்டிட்டு போறேன். சாரி, அவ வரமாட்டா. தரணி, நான் சொல்றது கேளு. நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கும் சரத் சந்திராவுக்கும் மனசு மாறினதுக்கு அப்புறம் அவ உங்க கூட வந்து சேருவா. தரணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. ஹலோ. இங்க பாரு தீபா, இனிமே என்ன மீட் பண்றது, எனக்கு போன் பண்றதெல்லாம் விட்டுரு. நான் முன்னாடி இருந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆஹா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் கூட கை கோத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தினால, அப்ப அதுக்கு என்ன சொல்ற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு நாள் கூட நான் உனக்கு வாக்கு கொடுக்கல. அனாவசியமா பொய் சொல்லிக்கிட்டு இருக்காத. அப்ப சரி, நீயே உண்மை என்னன்னு சொல்லு. ஜஸ்ட் ஜாலியா இருக்கலாம், கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க வேண்டான்னு நீ என்கிட்ட சொன்னியா? அதெல்லாம் சொல்லணுமா? நீ அதை புரிஞ்சுப்ப நான் நினைச்சேன். நீயும் ஒரு ஃப்ரீ பேர்ட் தானே? ஃப்ரீ பேர்டா? ஃப்ரீ பேர்ட்னு யாரா சொன்னது? அப்படி சொன்னவனை கூட்டிட்டு வா, செருப்பால் அடிக்கிறேன். I love you, Bhumi. நீ எங்கேயோ போயிட்டேன்னு கேட்டதும் என் மனசு என்கிட்ட இல்ல பூமி. உனக்காக பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருந்தேன். எனக்கு வந்த சாவ நீ ஏத்துக்கிட்ட. பார்ட்டியில அன்னைக்கு என் சுயமரியாதைக்கு கலங்க வராம பாத்துக்கிட்ட. என் மேல நீ இவ்ளோ காதல் வச்சுக்கிட்ட. எனக்கு சமமா உன் மனசுல ஏன் பூமி அந்த சரச்சந்திராவுக்கு இவ்ளோ இடம் கொடுக்கற? உன்னை எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். என்ன பண்றீங்க? பூமி, இப்ப நம்ம வீட்டுக்கு போற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும்ல. அம்மா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்பா ககன், பூமியை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? அம்மா, பூமி இப்ப என் கூட தாம்மா இருக்கா. நான் இப்ப அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு தான் வரேன். நிஜமா வாடா? ஆமாமா, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டேன். அவளை பார்த்துட்டேன், அவகிட்ட பேசிட்டேன். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்னாதான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கோம். சரிடா ககன், ரொம்ப சந்தோஷம்.
பூமி, நீ வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா அம்மா பயங்கர சந்தோஷமாயிட்டாங்க. பூமி கிடைச்சிட்டாலாமா? 2 பேரும் சேர்ந்து இங்க தான் வந்துட்டு இருக்காங்களா? கடவுளுக்கு என் பிரார்த்தனை கேட்டுருச்சு. சார், உங்களுக்கு வேற எதனா எடுத்துன்னு வந்து தட்டுமா சார்? ஒண்ணு வேண்டாம். சரிங்க சார். நீங்க என்ன அனுப்பிட்டீங்கன்றதுக்காக அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நீங்க 2 பேரும் விரும்பும் போதுதான் நானும் அவரும் ஒன்னு சேருவோம். எனக்கு நீங்க 2 பேருமே வேணும்பா. மாமா சொல்லாம கொல்லாம எங்க தான் போயிருப்பாரு? போனும் கிடைக்க மாட்டேங்குது. உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அபூர்வா. தப்பா நினைக்க மாட்டல்ல? நினைச்சுக்க மாட்டேன், சொல்லு. உன்ன மாதிரி கேவலமான பிறவிய நான் எங்கேயும் பார்த்ததே இல்ல. சிச்சி, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலம்மா. என்ன? நீ சில பேர்கிட்ட நல்லவ மாதிரியும் சில பேர்கிட்ட மோசமானவ மாதிரியும் நடந்துக்கிற. எது உண்மை எது நடிப்புன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா மாப்பிள்ளை மேல நீ காட்டுற அந்த அன்பு இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துல உனக்குள்ள இருக்கிற நல்ல குணம், கள்ளங்கபடம் இல்லாத அன்போ, உன் நல்ல மனசு தெளிவா தெரியுது. மாமானா எனக்கு உயிர் சித்தி. அதனால தானே சோபா சந்திரா போட்டோக்கு மாலை விழுந்துச்சு. நான் உன்னை பாராட்டுறேம்மா. உன் உயிரா இருக்கிற மாப்பிள்ளைக்காக இன்னொரு உயிரை பலி கொடுத்துட்டேன்னு சொன்னேன். நான் எப்பவும் இப்படிதான் அப்பப்ப லூஸ் டாக் விடுவேன். நீ மாப்பிள்ளைக்கு ஒரு முறை ட்ரை பண்ணி பாரு.